ஆன்மீக நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் 12 ராசிகளுக்கு உகந்த முருகன் வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இன்று 3/4/2025 வியாழக்கிழமை நாளில் வளர்பிறை சஷ்டி திதி வந்திருக்கிறது. இது குரு பகவானுக்கு உரிய வியாழக்கிழமை. இந்த நாளில் வளர்பிறை சஷ்டி வந்திருப்பது இரட்டிப்பு பலன். முருகனை மனதார நினைத்தாலே நம்முடைய வாழ்வில் இருக்கும் துன்பங்கள் நீங்கும் என்று சொல்வார்கள். அதிலும் அவரவர் ராசிக்கு உகந்த அறுபடை வீட்டு முருகனை மனதார நினைத்தால் சொல்லவே வேண்டாம். உங்களுடைய கஷ்டங்கள் இன்றோடு உங்களை விட்டு நிரந்தரமாக விலகிவிடும். மேஷம் முதல் மீனம் வரை இருக்கும் 12 ராசிக்காரர்களும் அறுபடை வீடுகளில் எந்த முருகனை மனதார நினைத்து இன்றைய தினத்தில் வழிபட வேண்டும், நீங்கள் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் என்ன என்பதை பற்றி இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அது மட்டுமல்லாமல் குறிப்பிட்ட இந்த முருகன் கோவிலுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது ஒரு முறை சென்று அந்த முருகனை தரிசித்து விட்டு வாருங்கள். வாழ்க்கையில் எதிர்பாராத நல்ல திருப்புமுனைகள் அமையும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம். மேசம் மற்றும் விருச்சிகம். மேசம் மற்றும் விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் பழனி பால தண்டாயுதபாணியை வழிபாடு செய்வது உங்களுக்கு அதிசிறப்பு வாய்ந்த பலனை கொடுக்கும். இன்றைய தினம் பழனி பால தண்டாயுதபாணி பழனி முருகனை மனதார நினைத்து முடிந்தால் பழனி முருகனை ஏதாவது ஒரு புகைப்படத்தின் மூலம் இன்று கண்குளிர பார்த்து பழனி தண்டாயுதபாணிக்கு அரோகரா என்று சொல்லி பாருங்கள். நீண்ட நாட்களாக நிறைவேறாமல் இருந்த ஆசை, நீண்ட நாட்களாக நடக்காமல் இருந்த நல்லது உங்கள் வாழ்வில் இன்று நடக்கும். பழனி இருப்பது திரு ஆவினங்குடியில். இது செவ்வாய்க்கு உரிய ஸ்தலம். இந்த கோவிலுக்கு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை சென்று வருவது அபரிவிதமான பலனை கொடுக்கும். ரிஷபம் மற்றும் துலாம். நீங்கள் இன்றைய தினம் திருத்தணி முருகனை மனதார நினைத்து வழிபட வேண்டும். முடிந்தால் ஏதாவது ஒரு புகைப்படத்தின் மூலம் திருத்தணி முருகனை ஒரு முறை பார்க்கும் போதே உங்களுக்கு இன்று அதிர்ஷ்டம் அடித்து கொண்டு ஓடி வரும். வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் ஒரு வெள்ளிக்கிழமை திருத்தணி முருகனை சென்று தரிசனம் செய்யுங்கள். இன்று திருத்தணி முருகனையும் வள்ளியம்மையையும் நினைத்து இந்த பாடலை படித்தால் உங்களுக்கு நல்லது நடக்கும். பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி விழிக்கு நிகர் ஆகும். மிதுனம் மற்றும் கன்னி. வள்ளி தெய்வானையோடு முருகர் பழமுதிர் சோலையில் காட்சி தருகின்றார். உங்களுக்கு இந்த கோவில்தான் சிறப்பு. இன்று நீங்கள் பழமுதிர் சோலை முருகனை மனதார நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும். பழமுதிர் சோலை முருகனுக்கு அரோகரா என்று 3 முறை சொல்லி பாருங்களேன். இதுவரை உங்கள் வாழ்வில் நடக்காத நல்லது கூட இன்று நடக்கும். கடகம் மற்றும் சிம்மம். கடகம் மற்றும் சிம்ம ராசிக்காரர்களே, உங்கள் ராசிப்படி சுவாமிமலை முருகனை சென்று தரிசனம் செய்ய வேண்டும். சிம்ம ராசிக்காரர்கள் திருத்தணி மலைக்கு சென்று திருத்தணி முருகனையும் ஒரு முறை தரிசனம் செய்து வருவது சிறப்பு. சுவாமிமலை முருகனுக்கு அரோகரா என்று இன்று 6 முறை சொல்லித்தான் பாருங்களேன். மகரம் மற்றும் கும்பம். முருகன் தெய்வானையை மணந்து கொண்ட இடம் திருப்பரங்குன்றம். நீங்கள் திருப்பரங்குன்றம் சென்று முருகனை வழிபாடு செய்வது சிறப்பான பலனை தரும். இன்றைய தினம் திருப்பரங்குன்றத்து முருகனை மனதில் நினைத்து வேண்டிக் கொண்டால் உங்களுடைய பிரார்த்தனை உடனடியாக நிறைவேறும். உங்களுக்கு உடனே நல்லது நடக்கும். திருப்பரங்குன்றத்து முருகா, உன்னை நான் சரணடைந்தேன் என்று 11 முறை சொல்லித்தான் பாருங்களேன். இன்று வாழ்க்கையில் நம்ப முடியாத அதிசயம் உங்களுக்கு நடக்கும். தனுசு மற்றும் மீனம். இந்த 2 ராசிக்காரர்களும் இன்றைய தினம் திருச்செந்தூர் முருகனை நினைத்து வழிபாடு செய்ய வேண்டியது மிக மிக அவசியம். வியாழக்கிழமையோடு வளர்பிறை சஷ்டி தினம் இன்று. முருகனை நீங்கள் வழிபாடு செய்தால் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும். திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனுக்கு அரோகரா என்று ஒரே ஒரு முறை சொல்லுங்கள். இந்த நாளை தவறவிடாதீர்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான பல பயனுள்ள ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.